ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப்போட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, எதுக்காக இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப், அதாவது இது ஒரு டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம் தான். இப்போ நிறைய பேரால் கோல்டு சேவ் பண்ண முடியல, அதாவது பல்காக வாங்க முடியல. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா எல்லா ஆப்லேயும் இருக்க மாதிரி தான். தங்கமயில் டிஜி கோல்டு, போத்தீஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் இந்த டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்குது. ஸோ இது வேல்யூவாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜிஆர்டி டிஜி கோல்டு வேல்யூவான ஆப்பாக இல்லையான்னு சொல்ல போகிறேன். எஸ், இது ஒரு வேல்யூவான ஆப் தான். வை இட் இஸ் வேல்யூபிள், எதுக்காக இது வேல்யூபிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு, அதாவது நீங்கள் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு அவங்க 7% பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 ருபீஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த 100 ருபீஸ்க்கு 7% பெனிஃபிட்ஸ் அவங்க ஆட் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. அதே போல் செகண்ட் 120 டேஸ்க்கு அவங்க 5% பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 120 டேஸு, அகெயின் ஒரு 120 டேஸு, 240 டேஸ்க்கு அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற ஆப்ஸ்லலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months, அதாவது லைக் 120 டேஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, 5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வர டேஸ்க்கு பர்சன்டேஜ் கிடையாது. அதாவது ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கோல்டு சேவ் ஆகும். இதில் நான் ஆல்ரெடி தங்கமயிலில் 2 times போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இதே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு என்ன சேவ் பண்ணுறீங்களோ அந்த 3 monthsக்கு 5% ஆட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்க மந்த்ஸ்க்கு பெருசாக பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற கேஷ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கோல்டு சேவ் ஆகும். பட் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு மொத்தமே ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 330 டேஸ் தான். அந்த 330 டேஸில் 240 டேஸ்க்கு உங்களுக்கு அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 240 டேஸ்க்கு நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் அதிகமாக கெயின் பண்ண முடியும். ஹவு லாங் தே கிவிங் பெனிஃபிட்ஸ், அதாவது எவ்வளோ நாள் அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னது தான் 240 டேஸ். டோட்டலாகவே 330 டேஸ் தான். அதில் 240 டேஸ் கொடுக்குறாங்க. அதாவது 75% ஆஃப் டேஸ்க்கு அவங்க கொடுத்துட்றாங்க. மீதி இருக்க ரிமைனிங்க்கு மட்டும்தான் அவங்க பர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் கால்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 months. அதாவது எல்லா ஸ்கீமுமே மேக்ஸிமம் 11 months தான் கொடுப்பாங்க. அது இந்த 330 டேஸ், இந்த 11 months தான் இதோட பிளானு. இந்த 11 months எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்து ஜூன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மேயோட உங்களோட ஸ்கீம் முடியும். அதுதான் அந்த 11 months கால்குலேட் பண்ணி அங்கே முடியும். ஸோ அதுதான் அவங்க 330 டேஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் அந்த 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 month அவங்க டைம் கொடுப்பாங்க. ஆப்வியஸாக எல்லா ஸ்கீமுக்குமே நீங்கள் அவங்களோட மெச்சூரிட்டி பீரியட்லேருந்து 1 month அவங்க டைம் கொடுப்பாங்க. அந்த 1 monthக்குள்ளே நீங்கள் போய் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 11 month ஸ்கீம், மந்த்லி ஸ்கீம்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 11 months கழித்து அவங்க ஒரு 1 month எண்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் எடுக்கலை அப்படின்னிங்கன்னா அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். பிகாஸ் அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்குறாங்க, அது அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். பட் இதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாது. நீங்கள் சேவ் பண்ணது அப்படியே தான் உங்கள் வேலெட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை அப்படியே ரெடீம் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால இது ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் தான். இதுக்கு கிஃப்ட்ஸ் அவைலபிளா அப்படின்ற கொஷினுக்கு இதுக்கு கிஃப்ட்ஸ் அவைலபிள் கிடையாது. டிஜி கோல்டு ஸ்கீம் எந்த ஷாப்பில் போனீங்கனாலும் டிஜி கோல்டு ஸ்கீமுக்கு கிஃப்ட்ஸ் அவைலபிள் கிடையாது. இதுவே நீங்கள் மந்த்லி ஸ்கீம் எடுக்கிறீங்க, இப்போ ஜிஆர்டியில் ஃப்ளெக்ஸி 11 ஒன்று இருக்குது, அதான் மந்த்லி ஸ்கீம். அது நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை ஒரு 10,000னா அதே 10,000 எவ்ரி மந்த்ஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் 11 monthsக்கு. ஸோ அந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு அவங்க பெனிஃபிட்டாக கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் இதுக்கு அவங்க கிஃப்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஷாப் ஆஃபர்ஸ் அவைலபிளா அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் எஸ், அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பொங்கல் டைமில் எடுக்கிறீங்க, தீபாவளி டைமில் எடுக்கிறீங்க, நியூ இயர் டைமில் எடுக்கிறீங்கன்னா அப்போ என்னென்ன ஆஃபர்ஸ் ஷாப்பில் கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபர்ஸ் இந்த ஸ்கீமுக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி டைமில் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இந்த ஆஃபர்ஸும் உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் கால்குலேட் ஆகும். ஸோ அது நீங்கள் எப்போ பிளான் போடுறீங்க அப்படின்றது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். ஸோ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். அது பேஸ்ட் ஆன் த ஃபெஸ்டிவல்ஸ் தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி மாதம் ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். இது வந்து ஸ்டோர் பர்ச்சேஸா ஆன்லைன் பர்ச்சேஸா? இது வந்து எப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் ஒன்ஸ் உங்கள் மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போதைக்கு அவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பற்றி அவங்க டீட்டெயிலாக கொடுக்கல. ஸ்டோர் பர்ச்சேஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ஸ்கீம் முடிஞ்சதும் நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 டிஜிகோல் ஸ்கீம் பாசிபிள் அப்படின்ற கொஷினுக்கு வந்து எஸ் பாசிபிள். நீங்கள் ஒரே டைமில் ஒரே நம்பரில் 2 டிஜிகோல் ஸ்கீம் போடலாம், ஆப்வியஸாக போடலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 கிட் இருக்குது, அந்த 2 கிட்ஸுக்கும் வந்து நீங்கள் ஒரு ஸ்கீம் போடணுன்னா ஒரு பேபியோட நேமில் ஒரு ஸ்கீமும் அனதர் பேபியோட நேமில் ஒரு ஸ்கீம் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்கீம்ஸை வந்து ஒரே நம்பர்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சேம் டைமில் அதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக உள்ளது. வந்து பாஸ்வேர்டு வந்து இந்த ஆப்புக்குன்னு இல்லை, எல்லா ஆப்புக்குமே வந்து பாஸ்வேர்டு எப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கேரக்டர்ஸும் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா கேபிட்டல் ஸ்மால் நீங்கள் எல்லாத்துக்குமே கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல் இஸ் வெல்னு கொடுக்குறேன். ஆல் இஸ் வெல் @123 அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நான் பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாஸ்வேர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும். டோட்டலி தி ஸ்கீம் வர்த் ஆர் நாட்? எஸ், ஆப்வியஸாக வர்த். நீங்கள் கம்பேரிங் டு த அனதர் டிஜிகோல்ட் லைக் தங்கமயில், போத்தீஸ், தனிஷ்க் அந்த மாதிரி எல்லா ஷாப்லேயுமே வந்து டிஜிகோல்டு இருக்குது. பட் GRT1 இஸ் வேல்யூபிள் ஒன். ஸோ நீங்கள் நம்பி ஓப்பன் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹவு மச் வேஸ்டேஜ் வி நீட் டு பே ஃபார் த கோல்டு? இப்போ நீங்கள் டிஜி கோல்டு போடுறீங்க அப்படின்னா அந்த கோல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிங் எடுக்கிறீங்கன்னா ரிங்கோட வேஸ்டேஜ் அவங்க எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோட ஃபுல் வேஸ்டேஜ் நம்ம தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செயின் எடுக்கிறீங்கனாலும் செயினோட ஃபுல் வேஸ்டேஜ் நம்ம தான் கொடுக்கணும். பிகாஸ் ஏன் அவங்க வேஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு 240 டேஸ்க்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து நம்ம வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஜுவல் எடுக்கும்போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுவே நீங்கள் 11 மந்த் ஸ்கீம் ஃப்ளெக்ஸி 11 போடுறீங்கன்னா அதுக்கு ஆப்வியஸாக வந்து 18% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் பெனிஃபிட்ஸ் தான், இதுவும் பெனிஃபிட்ஸ் தான். ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரால் அந்த ஸ்கீம் கட்ட முடியும், ஒவ்வொருத்தரால் இந்த ஸ்கீம் தான் போட முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து பெனிஃபிட்டான ஒன்று தான். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வேஸ்டேஜ் பே பண்ணுறது மட்டும் இல்லாமல் GST ஆப்வியஸாக பே பண்ணணும். GST கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது ஷாப்லேருந்து. ஸோ அதை ஆப்வியஸாக பே பண்ணணும். ஈவன் நீங்கள் எந்த ஜுவல் எடுத்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு GST ஆப்வியஸாக பே பண்ணணும். அதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஹவு டு இன்ஸ்டால் டிஜிகோல்டு ஹவு டு இன்ஸ்டால் GRT டிஜிகோல்டு ஆப், அதுக்கு வந்து நான் ஒரு டெமோ வீடியோ ஆட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்களும் வந்து ஆட் ஆகிக்கோங்க. பிகாஸ் நானுமே அந்த ஸ்கீம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப வேல்யூபிளான ஸ்கீம் தான். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வை வி நீட் டு ஸ்டார்ட் திஸ் ஸ்கீம், அதாவது ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணோன்றது கட்டாயம் கிடையாது. இது உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா மணி இருக்கவங்க அவங்களால வாங்க முடியும், மணி இல்லாதவங்க மிடில் கிளாஸில் இருக்கவங்களால, லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களால ஒரு கோல்டு கூட வாங்க முடியாது. இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா வாங்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஏதாச்சும் ஒரு கோல்டு ஒரு 1 இயரில் நீங்கள் ஒரு 1 கிராம் சேர்க்கணுன்னா கூட இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணுறோம், என்னென்னமோ வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயருக்கு வந்து நீங்கள் ஒரு 1 கிராம் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 1 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் சேர்க்க பார்க்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அமௌண்ட் போடுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 1 கிராம்ன்றது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 1.25 கிராம் 1.5 கிராம் கூட வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா டெய்லி வேஜஸ், வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எப்போ வேணால் கேஷ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க யார்கிட்டையாவது சொல்லி ஜிபேயில் வச்சு இதை ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப வேல்யூபிளான ஸ்கீம் தான். ஸோ நீங்கள் கோல்டு சேர்க்குறது என்றைக்குமே வீணாகாது. சும்மாவாக சொல்லியிருக்காங்க, மண்ணில் போகிறதும் வீணாகாது, பொண்ணில் போகிறதும் வீணாகாது. ஸோ இது ஆப்வியஸாக வந்து இது ஒரு வேல்யூபிளான ஸ்கீம் தான். ஸோ
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் வரும். ஸோ இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் ஜாயின் நியூ ஜிஆர்டி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா லாகின் வித் ஓடிபின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணும். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதும் ஓடிபி வெரிஃபைடுன்னு வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் நிறைய மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ் கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சம் ஐடி ப்ரூஃப் கேட்கும். அதில் நான் பேன் கார்டு கொடுத்துருக்கேன். பேன் கார்டு கொடுத்துட்டு அதோட நம்பர் கொடுத்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் அது கொடுக்க வேண்டாம். கீழே வந்து ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே சைன்இன் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஒன்ஸ் இது ஃபுல்லாக சைன்இன் ஆனதுக்கப்புறம் டு மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட நேம் வரும். நேம் கீழே உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியும் அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ருபீஸ் பே பண்ணிக்கிறேன். பே பண்ணி பே நவுன்னு கொடுத்துட்டு நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். நெட் பேங்கிங், ஜிபே, எதில் வேணால் பண்ணலாம். நான் பேடிஎம் யூஸ் பண்ணி பே பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பேடிஎம் சூஸ் பண்ணி நான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும். அந்த ப்ரொஃபைலில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். இதில் நான் மை பிளான் சூஸ் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். பிகாஸ் மை பிளானில் தான் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியும். நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், நம்மளோட ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆகிருக்கா இல்லை சக்ஸஸ் ஆகிருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லாமே ஹிஸ்ட்ரியாக இதில் வந்துடும். ஸோ தட் நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டு, அதுக்கான பெனிஃபிட்ஸு, அதுக்கான கோல்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வரும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.